நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஒரு பக்கம் மனசொடைஞ்சு போன இந்த புண்மான மனசில் வந்து வெண்மத்தையும் வன்மத்தையும் ஊத்துற மாதிரி நல்லா பாயசம் எடுத்து சும்மா சொட்டுன்னு ஒழுகு விடுறாங்க நம்ம பைரவி. இந்த அஞ்சலி இருக்காளே கேடு கட்டவ, இவளெல்லாம் நம்பிக்க கூடாது. ஓஹோ உங்கள் கூட்டாளி தானே, எல்லாமே நீங்கள் தானே பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வர, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க, ஒழுங்கு மரியாதை நீங்களா அமைதியாக போயிருங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசனம் படுத்திட்டீங்க. என் அண்ணனும் அண்ணி தான் எனக்கு தாய் போல் இருந்து என்னை காப்பாற்ற பார்த்துருக்காங்க, அதையும் என்னை தட்டி இது பண்ணிட்டீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்களா? என் வாழ்க்கையை போக விடுறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஆனந்தம், அப்படி என்ன சந்தோஷம், நான் உங்களுக்கு என்ன பாவம் அண்ணன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கலாம். என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பைரவி ஒரு பக்கம் முழிச்சுன்னு இருக்கா. என்னடா அது லாஸ்ட்டில் எல்லாமே நம்ம பக்கம் திரும்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் நின்று இருக்கான். சரி இதுக்கு மேலே பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே இந்த பிரச்சனை ஓடுன்னு இருக்கா. மறுபக்கம் நம்ம அஞ்சலி இருந்துன்னு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க அப்பா இருந்து ஆல்ரெடி போலீஸாக வரவேச்சிட்டு இருக்காரு. சார் வாங்க சார், இவ தான் என் பொண்ணு, எல்லாரையும் ஏமாற்றி ஊரவே ஏமாற்றி உலையில போட்டுன்னு இருக்கா, இவளை இனிமேல் இங்கே விற்கவே கூடாது, இவளை ஃபஸ்ட்டு துரத்தி அடிங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சுன்னு இருக்காங்க. சரி ஓகே, இவங்க சொல்கிறதுல ஒரு வாஸ்தவம் இருக்குல்ல, இவங்க பேச்சு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வந்து நின்று ஒரு பக்கம் இவங்கள அரெஸ்ட் பண்ண ரெடியாக நின்று இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, இதுதாங்க இங்கே ஒரு பக்கம் ட்விஸ்ட்டாக போயின்னு இருக்கு. சரி பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லபடியாக நடந்தால் நல்லது தானே அப்படின்ற வாக்கள் தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். சரி இதெல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் சுமூகமாக போகுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுமூகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எல்லாமே ஒரு பக்கம் தரகுறவான ஒரு பேச்சு, தரகுறவான வார்த்தை, இந்த மாதிரி போயின்னு இருக்க சூழலில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் போலீஸும் ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிடுறாங்க. இதுக்கு மேலே உனக்கு இங்கே வேலை இல்லை, உனக்கு ஜெயிலில் தான் வேலை, ஏன்னா குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டவே ஏமாத்திருக்கேன், இந்த மாதிரி ஏமாத்த போனால ஜெயிலில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போகிறாங்க. தரன்னு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் அஞ்சலியும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. வேறு என்னங்க பண்ண முடியும், அவங்களால மட்டும் அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அவங்களால எதுவுமே பேசவும் முடியாது செய்யவும் முடியாது, அதனால் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு என்னென்னா வேலையெல்லாம் காட்ட போகிறாங்க, என்னென்ன சூழ்ச்சியெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தாங்க தெரிய போகுது. போகிற தவளைலாம் சும்மா இருக்குதுல்ல, எதனா ஒரு வேலை செஞ்சுனே இருக்கிறது, குடும்பத்தை எப்படி ஏமாத்துறது, எப்படி ஜெயிலுக்கு போயிட்டோம் அங்கேருந்து எப்படி இந்த அஞ்சலி வந்து இலக்கியா வலிக்கிறது, இந்த இலக்கியா உயிரோடவே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா, இவளை எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி எடுத்து ஒரு பக்கம் அழிஞ்சுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. ஏப்பா இவெல்லாம் பொண்ணு தானாப்பா, ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறாவ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இல்லை. என்னங்க பண்ணுறது, நடந்து போச்சு போனது போச்சு வந்தது வந்துச்சு, அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இவளா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவளுக்கு இனியாக நம்ம சண்டை போட்டிருந்தா நம்ம வாழ்க்கை தான் ஒரு பக்கம் நாசனமாக போகுங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி வணக்கம், வந்தனம் வருக தருக.